கோபிகளுக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்னால பதில் பண்ண முடியாதுன்னு விட்டாள் சுவாமி. யூசாயுஷாபி வாகான்னு விட்டாள். கோபிகள் வச்ச பிரேமைக்கு என்னால பதில் பண்ண முடியாதுன்னு விட்டாள் சுவாமி. அத்தனை பக்தி கோபிகளுக்கு. கேள்வியெல்லாம் கேட்டாள் சுவாமி. எல்லாத்துக்கும் பதில் சொன்னாள். நான் கொஞ்சம் மறைஞ்சாதான் கொஞ்சம் உங்களுக்கு பிரேமை அதிகம் வரும்னு மறைஞ்சேன். நீங்க ஏதாவது வருத்தப்பட்டேன்னா நான் தாங்க மாட்டேன்னு விட்டாளாம் சுவாமி கோபிகளை பார்த்து. உடனே ராசோத்சவம் பண்ணினாள் கோபிகளோட சுவாமி. ராசோ நாம பகுநர்த்தகீயுக்தோ நிறுத்த விசேஷான்னாள். ரசோ வைசான்னு ரசானுபவம், பரமானந்த ரசானுபவம்னு கூட அர்த்தம் அதுக்கு. அப்படி ராசக்கிரீடை கோபிகளோட சேர்ந்து பெரிய மண்டலம். 10,000 கிருஷ்ணன் 10,000 கோபிகை. ஒரு கிருஷ்ணன் 2 கோபிகை, 2 கிருஷ்ணன் நடுப்புற ஒரு கோபிகை. இப்படி செட்டு தயார் பண்ணி பெரிய மண்டலம். நடுப்புற சுவாமி வேற வேணுதானம். இப்படி ஆச்சரியமான நர்த்தனமாம். இந்த நர்த்தனத்தை பட்டத்திரி எழுதுற போது என்ன பண்ணிவிட்டாள், குருவாயூரப்பன் சந்தியில் 400 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையும் இழுத்தானையும் கீழே வச்சுட்டாள். 7 வயசு குழந்தை என் பிரபு. அவன் என்னமா 10,000 கிருஷ்ணனாய் 10,000 கோபிகள் தோல்ல கை போட்டு நர்த்தனம் பண்ணியிருக்க முடியும்? அப்படி இந்த திவ்யநாமத்துல பக்தாள்லாம் நர்த்தனம் பண்ணுவா பாருங்க. கிருன்னு சித்துவாள், மத்து இழுப்பாள். அவன் ஒரேடியா கிருன்னு பிரமாதப்படும். அதுல ஏதாவது சோனிஹினி ஆண்டு விடுதுன்னா பொட்டுன்னு அந்த கீழ் விழுந்து விடும்னாரு. அவன் நடுப்புற சோனிகள் வர பூந்து விடும் சுண்டலுக்காக. இதெல்லாம் முடியாது. பேசாம கடைசியில கொடுக்க மாட்டாள் சுண்டல் உமக்கம். நீர் போய் அந்த இதுல போய் சித்தலாமோ? அது நல்ல திருஷ்டனா இருக்கிறவங்க போய் போற வேண்டிய விஷயம் அது. அது இப்படி அஷடுகள் போய் ஆண்டு விடும். அது மாதிரி சுவாமி வந்து நர்த்தனம் என்னவா பண்ணியிருக்க முடியும்னு சந்தேகப்பட்டாள். சுவாமி என்ன விட்டாள், குருவாயூர் கோவிலையே நர்த்தனம் பண்ணி ஆரம்பிச்சு விட்டாள். என்ன நர்த்தன சப்தம் கேட்கறதுன்னு கண்ணை திறந்து பார்க்கிறாள் நர்த்தனம். உடனே அதே விருத்தத்துல எழுதிவிட்டாள். கேசபாஷத்ருத பிஞ்சிகாவிததி சஞ்சலன் மகர குண்டலம் ஆரஜாலவனமாலிகா லலித மங்கராக கன சௌரபம் பீத்தச்சேலகிருத காஞ்சி காஞ்சிதமுதம் சுமணிநூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே. நேர கண்டேனேங்கிறாள் யசோத. பின்னின மயில் தோகே, முக்தாஹாரம், நட வேஷம், பீதாம்பரம், ரத்ன கங்கணம், திவ்யமான அங்கதம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, ஆச்சரியமான நூபுரம், மங்கள சரணம், திவ்ய சரீரம், ரூபமீஷ கலயாமஹே. நேர பார்த்தேனேங்கிறாள், நேர பார்க்கிறேனேங்கிறாள். தாவதேவ கிருத மண்டனே கலித கஞ்சுளீக குஜ மண்டலே கண்டலோல மணிகுண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தராசகல சுந்தரி யுகலம் இந்திரா ரமண சஞ்சரம் மஞ்சுளம் ததனுராஜகேளிமயி கஞ்சனாபதமுபாததா வாசுதேவதவ பாசமானமிய ராசகேளி ரச சௌரபம் தூரத்தோபி கலு நாரதா கதிதமாகலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷல விலாசினி சத சமாவிருதா நாக்கத்தோ யுகபதாகதா வியதி வேகதோ சுரமண்டலி. எங்கேயோ பகு தூரத்துக்கு அந்த இருந்தாளாம். பிரம்மலோகத்துல இருந்த நாரதர் அங்கிருந்து கத்தினாளாம். பூலோகத்துல ராசோத்சவம் குருவாயூரப்பன் கோவில்ல கலியுகத்துல பட்டத்திரிக்காக மகாபாகியம் உள்ளவாளாம் வாருங்கோன்னாளாம். தேவதை எல்லாம் ஜோடி 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 ஜோடியா வந்து குமிஞ்சுட்டாளாம். தூரத்தோபி கலு நாரதா கதிதமாகலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷல விலாசினி சத சமாவிருதா நாக்கதோ யுகபதாகதா வியதி வேகதோ சுரமண்டலி. தேவலோகமே வந்து குவிஞ்சு போச்சாம் ஜோடி ஜோடியா விமானத்திலே. அப்படி ராசோத்சவமாம். இப்படி ராசக்கிரீடா நடக்கிற போது ஒரு கோபிகே சுவாமியோட கிருணிசித்தினவள், நல்ல யுவதி, திவ்ய சரீரம், ஸ்வர்ணகாந்தி, உடம்பு சோந்து முத்து முத்தா வேத்து சுவாமியோட நர்த்தனம் பண்ண முடியாம பகவானுடைய தோல்ல கைய தொங்க விட்டு சுவாமி அவளையும் தூக்கிட்டு சித்தினாளா. சின்னசன்னத்தனு வல்லரீதனு காப்பி நாம பசுபாங்கனா
காந்தமம் சமவலம்பதே தவதாந்தி பார முகுலேஷனா காச்சிதாச்சலித குந்தளானவபடீரசார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சுசும்பபுஜ மஞ்சிதோரு புலகாங்குரம். உடம்பு வேத்து முத்து முத்தா வேத்து உடம்பு சோர்ந்து போய் சுவாமியோட நர்த்தனம் பண்ண முடியாம அழகான பகவானுடைய தோல்ல தொங்கினாளா. மகாபாகியசாலினாள். காப்பி பசுபாங்கனா காப்பி நாம பசுபாங்கனா. நம்பூதிரி சொன்னாள், ஆஹா, ஒரு இடச்சிக்கு அடைச்சதே இட பெண்ணுக்கு இந்த பாக்கியம். நான் அந்த இடப்பெண்ணா பிறந்து சுவாமியோட நான் சித்தி என்னோடம்பு சோர்ந்து என் பிரபுனுடைய தோல்ல நான் தொங்கி சுவாமி என்ன தூக்கலையே. ஸ்வின்னசன்னதனு வல்லரீதனு காப்பி நாம பசுபாங்கனா காந்தமம் சமவலம்பதே தவதாந்தி பார முகுலேஷனா. சுவாமி தோல்ல தொங்கலாளாம். சுவாமி அவளையும் சேர்த்து சித்திராளாம். கண்ண வார மூடினுட்டாளா. முகுலேஷனா. இன்னொரு பாக்கியசாலி. தலை பின்னல் அவிழ்ந்து பூமியெல்லாம் பிறல்றதான் அத்தனை நீள பின்னலா. அந்த பின்னலை கட்டிக்கிறதுக்காக சுவாமி தோல்ல கை போட்டு இருந்தவள் என்ன பண்ணினாள்? பகவானுடைய வலது தோல்ல கை போட்டு இருந்தவள் அந்த கையெடுத்து இடது தோல்ல போட்டு சந்தனம் பூசின பகவானுடைய இடது கையை சேர்த்து சுருட்டி கிட்ட கொண்டு வந்து முத்தம் விட்டு விட்டு கபட்டமா உன் கையானாலாம். அப்புறம் வஞ்சனே தவ சஞ்சுசும்பபுஜ மஞ்சிதோரு புலகாங்குரம். அப்படி மாயோரம் துலாஸ்தானத்துல அப்படி வெடிகாலம் இருட்டுல அப்படி புடவையை எழுந்து விடுவா. கீழே வச்சிருக்கிற புடவைய எழுந்து போடுவாள். என்னன்னாக்க ஒண்ணுதாம்பல் இல்லைன்னா அவளுதான் போடும். அது மாதிரி காட்சிதா சலித்த குந்தளானவபடீரசார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சுசும்பபுஜ மஞ்சிதோரு புலகாங்குரம். ஆச்சரியம். ஆசக்கிரீடே போய் அத்தியாச்சரியமா வர்ணிச்சாள். பிரம்மராத்திரியை தெரிவிச்சுட்டு கோபிகளோட நர்த்தனம் பண்ணி திருப்தி பண்ணி வச்சு உதயமானதே கோபிகள் ஆத்துக்கு போங்கோன்னாலாம். இனிமே பர்த்தா எங்களை சேர்த்துக்க மாட்டாள் நாளா. நீங்க போங்கோ தெரியும் நாளா. இங்கேருந்து போறா. இவா போனதுக்கு அப்புறம் தான் அவன்லாம் படுக்கையை விட்டு முழிச்சுக்கிறான். பக்கத்திலேயே ஸ்திரீகள் இருந்தா நினைச்சிட்டு இருக்காளா. அப்படி பகவான் பரமானுகிரகம் பண்ணின ராசோத்சவம் சொன்னாள்.